சமகாலத்து பெரியார்னு திருமாவையும் ராமதாஸ் அவர்களையும் அடையாளப்படுத்திருக்கிறார். இது சரிதானா? உங்களுடைய பார்வை என்ன? மிகவும் சரியான பார்வை. நான் எப்படி சொல்றேன்னா, இப்ப திருமாவளவன் அவர்கள் போகின்ற பாதை சரியான பாதை என்று அவரே கருதவில்லை என்பதால் அவரே பேட்டி கொடுத்திருக்கிறார், இது திசை திருப்பும் செயல் என்று. சில பேரினுடைய கைப்பாவையாக நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் மாறிவிடக்கூடாது அப்படின்றதை தான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு. அப்படி மாறிவிட கூடாது அப்படின்னு அவர் வலியுறுத்துறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர் பெரியாருக்கான சில விஷயங்களை அவர் உண்மையிலேயே கடத்தி இருந்தால் இந்நேரத்திற்கு அவர் ஆட்சியிலே பங்கும் அதிகாரத்திலே பங்கும் பெற்றிருப்பார். இன்னொன்னு, இப்போ சீமான் தொடங்கிய ஒரு போர் என்ன அப்படின்னா, தமிழ் பெரியார்கள் விசஸ் திராவிட பெரியார் அப்படின்ற ஒரு போரை தொடங்கி இருக்கிறார். இதை எப்படி பார்க்கிறீங்க? இது கருத்து போர், மறைக்கப்பட்ட பல உண்மைகளை வெளியில கொண்டு வர போற போர். சார், நீங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல நேர்காணல் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு உண்மையை மறைச்சிட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சர் சி.வி. ராமனுடைய பேரன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறொரு வலையொலியில பார்த்தேன். ஏன் அந்த அடையாளத்தை நீங்கள் பயன்படுத்தி நான் கேட்கல, அது தெரிஞ்சுக்கலாமா? கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் கல்வியாளர் சூரியசேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோ. நலமா இருக்கீங்களா? நலம் சகோ. நல்ல நேர்காணல் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு உண்மையை மறைச்சிட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சர் சி.வி. ராமனுடைய பேரன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறொரு வலையொலியில பார்த்தேன். ஏன் அந்த அடையாளத்தை நீங்கள் பயன்படுத்தி நான் கேட்கல, அது தெரிஞ்சுக்கலாமா? இந்த அடையாளப்படுத்துதல்ன்றதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நான் எப்பயுமே சொல்கிறது தான், சேரனுக்கு பேரன், சோழனுக்கு தோழன், பாண்டியனுக்கு வேண்டியவன், இப்படி இல்லை. நான் யார் என்பது நான் செய்கிற வேலையில் இருக்கணும். என்னோட பிறப்பால் ஏற்றத்தாழ்வு வந்துடக்கூடாதுன்ற கொள்கை எனக்கு மட்டும் இல்லை, அந்த எண்ணம் இருப்பதெல்லாம் சிறப்புன்னு நினைக்கிறாள். அப்போ அவர் பரம்பரையில் நான் பிறந்ததுனாலே நான் உசந்தவன் நான் நினச்சேன்னா அந்த எண்ணம் தவறு. அப்படி இருக்கக்கூடாது. இதை அவருடைய அண்ணன் மகன் சந்திரசேகர், இன்னொரு நோபல் லாரட், அவரும் எங்களுடைய தாத்தாவும் சந்திக்கும் போது இந்த குடும்ப உறவினர்கள் வெளியில் தெரிய வேணான்னு பார்த்துக்கிட்டதுனால அந்த உறவின் முறைகளை நாங்கள்லாம் வெளியில் சொல்லக்கூடாதுன்ற ஒரு முடிவோடு இருந்தோம். அப்புறம் இப்போ இருக்கிற கால சூழல்களில் நம்ம பேசி தான் ஆகணும் அப்படின்னு. இப்போ நான் சொல்கிறது எப்படின்னு தெரியல. நான்லாம் திரைப்படத்தில் ரொம்ப எனக்கு ஈடுபாடு உண்டு. ஏன்னா திரைப்படங்கள் நிறைய விஷயங்கள் நான் கற்றுட்ருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த குட்டுப்பட்டு கூட்டம் குனிந்த கதை போதும் அப்படின்னு சொல்லி அஜித்குமார் படத்தில், சிட்டிசன் படத்தில் வரும். அந்த மாதிரி ஒரு குட்டுப்பட்ட நிலையை தாண்டி வரணுன்றதுக்காக வெளியில் சொல்லலாம்னு எங்கள் உறவினர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்களே சைடு ஓகேனதுக்கு அப்புறம் என்ன வந்துருவோன்னு வந்துட்டோம். உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு இல்லை. கண்டிப்பாக சார். ஏன்னா நிறைய பேர் நிறைய அடையாளங்களை பயன்படுத்தி தான் இன்னைக்கு அரசியல் மட்டுமில்லை எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மாடலிங் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் விளம்பரம், மாடலிங், பிராண்டிங் இதெல்லாம் இருக்குதான். அதை நம்ம தவிர்க்கணும்னு நான் நினைச்சேன் சார். கண்டிப்பா சார். இன்னொன்னு, இப்போ சீமான் தொடங்கிய ஒரு போர் என்ன அப்படின்னா, தமிழ் பெரியார்கள் விசஸ் திராவிட பெரியார் அப்படின்ற ஒரு போரை தொடங்கி இருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த போரில் என்னன்னா, இது கருத்து போர், மறைக்கப்பட்ட பல உண்மைகளை வெளியில் கொண்டு வர போகிற போர். இதில் என்னெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சில விஷயங்கள் எனக்கு தெரியும். வரலாற்று பதிவுகள் எப்படி திருத்தப்பட்டிருக்கிறது, திரிக்கப்பட்டிருக்கிறது, புகுத்தப்பட்டிருக்கிறது, இதெல்லாமே ஓரளவு எனக்கு தெரியும். அதில் எனக்கு தெரிந்த சில விஷயங்களை வச்சு யோசிச்சு பார்க்கும்போது, தமிழ் பெரியார்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த பெரியாருன்ற பெயர் கொடுத்தாங்க இல்லையா, பெரியார்னு ஒரு பெயரை ஈரோடு வி. ராமசாமி நாயக்கர் அவர்களுக்கு 1938 கொடுத்தாங்க. அந்த பெரியார்ன்ற பெயரை கொடுத்தவர்களை பற்றியே கூட நம்ம பேச முடியும். அதெல்லாமே அழைக்கப்பட்டிருக்கு. இந்த பெரியாரை துணைக்கோடல்னு வள்ளுவர் சொல்லியிருக்கும் போதே அது பெரியார்னு வேற ஒன்று இருக்குது. அப்போ ஒரு ஆளுக்குள்ளே எப்படி, இப்போ நான் உங்களை நாளையிலேருந்து உங்களை மனுஷி என்று அழைக்கலாம், அவர் இன்னொருத்த பார்த்து இவரை மனிதன் என்று அழைக்கலாம் அப்படின்னு சொன்னால் எப்படி? அது மாதிரி பெரியார்னு எப்படி அது ஒரு ஆளுக்கு கொடுக்கப்பட்டதுன்றது எனக்கு இன்னும் இல்லை. அந்த பேரை கொடுத்தது அப்படின்னீங்க, அந்த பேரை கொடுத்தது யார் தான் சார்? அது ஒரு அமைப்பு கொடுத்தது. இவ்வளோதான் உங்களுடைய வரலாறு. ஒரு பெண் அமைப்பு கொடுக்குறது, அதுதான் உங்கள் வரலாறு. அந்த வரலாற்றுக்கு பிறகு உண்மை என்னென்னா, தர்மாம்பால்ன்ற ஒருத்தவங்க ஒன் ஆஃப் த ஆர்கனைசர், அந்த குழுவில் இருந்த ஒருத்தவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 1927களில் பல போராட்டங்கள் நடத்துகிறாங்க. அப்போல்லாம் இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு நீங்கள் வரலாறு பார்த்துக்கோங்க, நான் சொல்ல விரும்பலை. யார் நீங்கள் மற்றவர்கள் அழைக்கக்கூடிய பெரியார் என்று மற்றவர்கள் சொல்லுகின்ற தந்தை பெரியார் என்று வழங்கப்படுகின்ற அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு விடுங்க. இப்போ இந்த தர்மாம்பால்ன்றவங்க என்ன பண்ணாங்கன்னா, இழவு வாரம், அது இலவு வாரம் அப்படின்னு என்ன அதை கொண்டாடுறாங்க.
போராட்டமாக கொண்டாடுறாங்க. அது என்ன கொண்டாட்டம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, முடிவு வெற்றியாக இருந்ததுனால அது பேர் கொண்டாட்டம். ஆனால் 7 நாள் போராட்டம். இப்போ வந்து ஒரு ஆசிரியர்கள்லாம் போராட்டம் நடத்துகிறாங்க, ஜாக் டோஜி அமைப்பெல்லாம் ஒரு சங்கம், அது பின்னாடி. அன்றைக்கி அந்த பெண் தர்மாம்பால்ன்றவங்க ஒரு பெரிய புரட்சி செஞ்சாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த இலவு வாரத்தில் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வேணும், சம சம்பளம் ஊதியம், சம ஊதியம் இப்போ போராடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அதில் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் ஆசிரியர்களுக்கு சம ஊதியம் வேணும், மற்ற மொழிக்கு வேற சம்பளம், தமிழ் ஆசிரியர்களுக்கு குறைவான சம்பளம் இருந்தது. வரலாறு உண்மை இல்லைன்னு பேசணும். அப்போ அதுக்கு போராடினது யாரு? தர்மாம்பாள் பெண் இல்லையா? அவங்களுக்கு எந்த வகையில் அந்த போராட்டத்துக்கு பெரியார் உதவி செஞ்சாருன்னு பார்ப்போம். பின்னாடி சப்போர்ட் பண்ணார். எப்படி வெற்றி அடை போறாருன்னொடனே வாங்க லேபிள் ஓட்ட வந்துடுவாங்க. அதான் பிராண்டிங், பேக்கேஜிங் எல்லாம் முடிஞ்சோடனே மேட் இன் இந்தியா அப்படின்னு ஒரு சீலை போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டுக்கிற மாதிரி வந்திருக்காங்க. அப்போ அந்த தர்மாம்பாள் அவர்களுடைய சென்னை மாணவர் மன்றம், நாங்கள்லாம் பரீட்சை எழுதியிருக்கிறோம், தமிழுக்கு இப்போ வச்சாங்க. அந்த மாணவர் மன்றம்லாம் அழிஞ்சு போச்சு, மக்கள்லாம் அழிஞ்சு போச்சு. அவங்கள ஏன் நம்ம பெரியார்னு யோசிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறது உண்டு. அப்பப்போ பேரை கொடுத்தாங்கன்னு. தியாகராஜ பாதருக்கு இதே அவங்க தான் வந்து இயலிசை மன்னர்னு ஒரு தலைப்பும் கொடுத்தாங்க, அவருக்கு ஒரு டைட்டில் கொடுத்தாங்க. அப்போ அவங்க தெரியல, அப்புறம் ஏன் பெரியார்னு கொடுத்தோன்னு நினச்சிருப்பாங்களோ என்னமோ தெரியல. கண்டிப்பாக சார். இப்போ வந்து தமிழ் பெரியார்கள் என்று சீமான் பலரை அடையாளம் காட்டிருக்கிறார். பேனர்ல போடுறதுக்கு இடம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவர் சில வார்த்தைகளும் அந்தந்த பெரியார்கள் எதற்காக நான் இவங்களை பெரியார் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. நீங்க அந்த மாதிரி இன்னும் பேச முடியாது. அதை சீமான் அவர்களுக்கு அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் வழங்கப்பட்டது, அந்த நாளே 10. அவர் என்ன சொன்னாரு, அந்த மேடையிலேயே அந்த முழு காணொலியும் நான் பார்த்தேன். நான் இப்பெல்லாம் நேரம் ஒதுக்கி பார்க்குறேன், என்னோட அலுவலையே நான் விட்டுட்டு இந்த வேலையை இறங்குறதுன்ற ஒரு நிலையில இருக்கேன். அப்போ நான் வந்து அந்த காணொலி முழுக்க பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, லிஸ்ட் பெருசா இருக்கு அப்படின்ற மாதிரி மற்றவர்களை கூட பேச அனுமதிக்கல. ஆமா, அது தெளிவான பாதை, அண்ணனின் பாதை, அது அப்படிதான் புரிந்துக்கிறேன். அதுல விடுபட்ட தமிழ் பெரியார்கள் யாராவது இருந்தா நம்ம பேசலாம்னு எனக்கு தோணுது. ஆமா, விடுபட்ட பெயர்கள் இருக்குமான்னு தெரியல. நான் ஒரு கதை ஒன்று சொல்றேனே. ஒரு தேவதாசி குலப்பெண், அந்த பெண்ணுக்கு வந்து சின்ன வயசு, அந்த பெண்ணுக்கு வந்து ரொம்ப கொடுமை. இந்த தேவதாசி குலத்தில் அவங்க அம்மா வந்து 11 வயது இருக்கும்போது, அந்த அம்மாவுக்கு, இவங்க நான் சொல்ல போகிற கதையினுடைய நாயகியின் அம்மாவுக்கு வந்து 11 வயது இருக்கும்போது அவங்கள வந்து இன்னொருத்தவருக்கு இது பண்ணி வச்சுட்டாங்க. அந்த காலத்து சமுதாயம் படி 1800களில் கடத்தி பகுதியில் ஒரு பெரிய போராட்டம். அவர் வந்து ஏற்கனவே திருமணமானவர், இந்த அம்மா வந்து 2ஆவதாக இருக்காங்க. இவங்களுக்கு வந்து பிறந்த அந்த நாயகி, அந்த என் கதை நாயகி, அவங்க வந்து பிறக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்போ அவங்க படிக்கணும்னு ஆசைப்படும் போது மறுக்கப்படுகிறது. அவங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. என்னப்பா படிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்படும் போது இந்த அப்பாவும் யோசிக்கிறார், பிள்ளை படிக்கணும்னு நினைக்கல, தவறு ஒன்றும் இல்லையே அப்படின்னு நினச்சி ஒரு பக்கத்தில் இருந்த ராஜா கிட்ட போய் என் பிள்ளை படிக்கணும்னு ஆசைப்படுதுன்னு. ஆனால் அந்த பெண் வந்து பூ பெய்தினத்துக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்தில் அனுமதிக்க மாட்டாங்க, வீட்டிலே தான் கற்றல் வைக்கணும். வீட்டில் கற்றல் வச்சாங்க, கல்லூரிக்கு சேர்த்து வைக்கிறார். அப்போ அந்த கல்லூரியில் என்னென்னா பெண்களுக்கு அனுமதி இல்லை. எப்படி பாருங்கள், பெண்களுக்கு அனுமதி இல்லை கல்லூரியில். அப்படி இருந்த காலம் ஒன்று இருந்திருக்கு. அப்போ அந்த அனுமதி இல்லைன்னொடனே இந்த அப்பா என்ன பண்ணுறாரு, அவர் அந்த கல்லூரியிலே முதல்வராக இருந்தார், அந்த காலேஜ் பிரின்சிபலாகவே இருந்தவர். அவர் என்ன பண்ணுறாரு, நேராக போயிட்டு அந்த ராஜா கிட்ட அப்போ இருந்தார், ஒரு டேர்ம் சர்வ் பண்ணார். அவங்க அந்த ராஜா கிட்ட போயிட்டு, ஐயா என்னோட பொண்ணு இந்த மாதிரி. அந்த ராஜா வந்து ஆஹா ஒரு பெண் படிக்கணும்னு நினைக்கிறானோடனே அந்த கல்லூரியில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு திரைச்சிலை ஒன்று போட்டு, ஒரு பக்கம் பெண், இந்த பக்கம் ஃபுல்லாக ஆண்கள். ஏன்னா அந்த ராஜாவோட எண்ணம் என்னவாக இருந்தது, அந்த பிரின்சிபல்லாம் அதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. அவங்களோட எண்ணம் என்னவாக இருந்ததுன்னா டிமோரலைஸ் பண்ணிவிடுவாங்க, ஆண்கள் பெண்கள் அப்படி மாற்றம் வந்துரும்னு ரொம்ப யோசித்து அது திரைச்சிலை போட்டு வச்சுட்டாங்க. கதை நல்லா போகுதா? இப்போ இந்த போட்ட அந்த பெண் என்ன பண்ணுவாங்கன்னா கல்லூரியை விட்டு போவாங்க. அவங்க புறப்பட்டதுக்கு அப்புறம் தான் பெல் அடிப்பாங்க. அப்போ தான் மற்ற ஆண்களுக்கு பாதுகாப்பு, அதாவது பெண்கள் முகத்தில் ஆண்கள் முழிக்காத மாதிரி அந்த மாதிரி. ஆனாலும் அதை பண்ண வச்சாங்க. இது நடந்தது ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து முதல் மருத்துவர் ஆகிறாங்க. அப்புறம் முதல்ல பிரசிடென்சியில் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் சென்னை பிரசிடெண்ட்டாக ஆகிறாங்க. தன்னோட சகோதரியை புற்றுநோய்க்கு பலியாயிடுறாங்க அந்த சகோதரி. அதுக்கப்புறம் மகாத்மா காந்தி வந்து இந்த என் கதை நாயகியை கூப்பிட்றாங்க, வாங்க போராட்டத்துக்குலாம். இல்லை, இங்கே நாங்களே இங்கே வந்து தேவதாசி சிஸ்டம் ஒழிக்கிறதுக்கு கஷ்டப்படுறோன்னு முயற்சி எடுக்கிறாங்க 1927-30 காலகட்டங்களில். ஏன்னா இவங்களுக்கு அந்த பதவியும் அங்கீகாரமும் இருக்குது. தோல்வியில் முடியுது, ஆனால் முயற்சி செய்கிறாங்க. சகோதரியை பலி கொடுத்துருக்காங்க கேன்சருக்கு. நான் வந்து கதையினோட ஆர்டர் டைமிங்கை மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா உங்களுக்கு அந்த சபதம் எடுக்கிறாங்க, எப்போ புற்றுநோய்க்கு என் சகோதரி போனாலும் இந்த புற்றுநோயை ஒழிக்க நாளான முயற்சி செய்வேன். ஏன்னா அவங்க மருத்துவர், முதல் பெண் மருத்துவர் இந்தியாவில். ஒரு புற்றுநோய் மருத்துவமனை கட்டுறாங்க, அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட். நான் சொன்ன இந்த பெண் முத்துலட்சுமி ரெட்டி. இந்த முத்துலட்சுமி ரெட்டின்றவங்க யார்? இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி தான் சார், இந்த முத்துலட்சுமி இருக்காங்க இல்லையா, இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி வந்தாங்க.
இது நம்ம தமிழ் பாட புத்தகம் 9ஆம் வகுப்புல இருக்கு. இது அப்படியே இருக்கு சார். நம்ம முத்துலட்சுமி என்று குறிப்பிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சீமானவர்கள் பாதையில தான் நம்மளுடைய அந்த பயணங்கள் தொடருது அப்படின்னும் போது அந்த ரெட்டியை தவிர்த்துட்டு முத்துலட்சுமி அப்படின்னு குறிப்பிடலாம். அற்புதம், மிகவும் அற்புதம். அந்த முத்துலட்சுமி அம்மையார்னு புத்தகத்துல போட்டிருக்காங்க. ஸோ சாதிய மறுப்புக்காக ரெட்டின்னு சொல்லலாம். ஆனா என்ன முரண் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னோட கேள்வி, முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை வந்து இப்போ அவங்க வந்து சாதித்தார்கள், இதுலேருந்து வெளியில் வந்தார்கள், போட்டாங்க. அந்த சதி அது பேர் என்ன சொன்னோம்னா தேவதாசி சிஸ்டம் வந்து அபாலிஷ் பண்ணுறதுக்கு பாடுபட்டாங்க. இப்போ அந்த தந்தை ஒருத்தர் இருந்திருப்பார் இல்லையா, அவர் ஒன்றுமே செய்யலையா? ஏதாவது செஞ்சிருப்பாங்க சார். அவர் செய்யாமல் இந்த பெண்ணை படிக்க முடியும்? படிச்சிருக்க முடியாது. நான் சொல்ல புரியுதுங்களா? அப்படி செய்த அவர் வந்து நாராயணசாமி ஐயர், இந்த பெண் இசை வேளாளர். அவங்க என்ன பண்றாங்கன்னா, சுந்தர ரெட்டின்னு ஒருத்தவரை திருமணம் பண்றாங்க, மருத்துவர். என் மனமும் அவர் மனமும் ஒப்ப, 2 பேரும் சம நிலையில இருப்போம்னு சொன்னா ஆணும் பெண்ணும் சமம்னா வைப்போம். ஏன்னா எங்களுக்கு ஜாதி அடையாளம் இல்லை, நான் அதை புரட்சி பண்ணணும்னு அந்த காலத்துல அவங்களுக்கு தெரிந்ததுக்காக ரெட்டின்ற பேரை சேர்த்துக்கிட்டாங்க. அவங்க ரெட்டின்ற பேரை இணைத்து கொண்டாங்க. அந்த வரலாறு அடுத்தவங்களுக்கு தெரியணும். அப்ப இந்த ரெட்டின்றதை சேர்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம ரெட்டின்றதை மறைத்து விட்டால் அவருடைய தந்தை ஐயர் என்றது மறைக்கப்படும். அந்த புரட்சி செய்த ஐயரை நீங்க எப்படி மறைச்சிருக்கிறீங்க? அவர் புரட்சி செய்யலையா? அதுக்காக என்ன நடந்ததுன்னா, நாராயணசாமி அவரோட குடும்பத்தையே தள்ளி வச்சாங்க. இன்னொரு கதையை நம்ம சொல்ல முடியும். அந்த நாராயணசாமி ஐயருடைய அந்த மூத்த மனைவியினுடைய மகனாக இருக்கப்பட்டவர், அவருக்கு ஒரு நோய்வாய்ப்பட்ட போது அவருடைய மகனை இவங்களுக்கு அத்தை எடுத்துக்கொண்டு வந்து மெட்ராஸில் இருந்தாங்க. இந்த அம்மா பேர் சந்திரம்மா. யார்? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுடைய. நான் ரெட்டின்னு பயன்படுத்த காரணம் இதுதான். அவர்கள் ஐயர் குடும்பத்து வாரிசு அல்லது இசைவேளாளர் கலப்பு திருமணத்தின் வாரிசு. நான் ரெட்டியாரை கல்யாணம் செய்து கொண்ட தமிழ் சமூகம். அதனால நான் இதை பயன்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் திட்டமிட்டு மறைக்கும் போது, பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயான்னு சொல்லும்போது அவருடைய அடையாளத்தை அவர் வச்சுக்கிறல. ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. அடையாளம் என்பது வேறு, ஏற்றத்தாழ்வு எண்ணம் வேறு. பிறப்பால் அது வருவதில்லை அப்படின்றதுக்கு உதாரணம் தான் நம்ம விரும்புகிறோம், நான் விரும்புகிறேன். இப்போ அந்த சந்திராமால்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அந்த சந்திராமால் அப்படின்றவங்களையும், சந்திரமான்ற யாருன்னா இவங்களுடைய சொந்த தாய், அதன் பிற்பாடு இருக்கக்கூடிய அந்த மூத்த மனைவி ஐயராக இருந்த அந்த அவருக்கு அப்போ 30 வயசு, இந்த அம்மாவுக்கு 11 வயசு, இவங்களுக்கு வித்தியாசம். அவங்க தன்னுடைய மகனை இவங்க கொண்டு வந்து விடுறாங்க. அந்த மகனை சீராட்டி பாராட்டி தாளாட்டி வளர்த்தாங்க. அவருக்கு மருத்துவர் ஆகணும்னு எண்ணம், முடியல. புதுக்கோட்டைக்கு போனாங்க. ராஜா மகாராஜா கல்லூரியில் படித்தாங்க. நான் சொன்னதெல்லாம் மகாராஜா தேவஸ்தானம். அந்த ராஜா யாருன்னு தெரியுமா? தொண்டைமான் பரம்பரை, தொண்டைமான் அரசு. மறைக்கப்பட்ட உண்மை. நீங்கள் அது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தானே நீங்கள் ரெட்டி அவசரமாக மறைக்கிறீங்கன்றதான் என்னுடைய சுட்டிக்காட்ட விரும்புகிற செயல். அப்போ அவங்க தமிழ் பெரியார் இல்லையா? இந்த தொண்டைமான் வந்து எவ்வளோ பெரிய நல்ல உள்ளத்தோடு அதுக்கு போராடினார் அவர் இல்லையா? அப்புறம் இந்த கதையில் இன்னொரு ட்விஸ்ட்டு. இப்படி வந்த அந்த பையனை அவங்க அத்தை மருமன் அந்த முறை அவங்க சொல்கிறாங்க, ஒரு நடிகராக சேர்த்து விட்றாங்க. அந்த நடிகர் வேறு யாரும் இல்லை, ஜெமினி கணேசன். அப்போ ஜெமினி கணேசனுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டு பார்த்தால், நமது கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு முறை இவர் ஒரு சிறந்த திராவிடம், ஏன் இவர் வளர்ப்பு அப்படி என்று கூறியிருக்கிறார். அவர் சொன்ன காட்சி பதிவு இருக்கிறது. யார் வளர்த்திருக்காங்க ஜெமினி கணேசனை? முத்துலட்சுமி ரெட்டி. எப்படி முத்துலட்சுமி ரெட்டி யாரால் கொண்டு வரப்பட்டார்? அவர் தந்தை என்ன? அதுக்கு இப்போ எதுவும் மறுக்கப்படுகிறதா? இல்லை. இவ்வளோ பெரிய உண்மை ஒரே ஒரு தமிழ் பெரியார் கதையில் இருக்கிறது. கண்டிப்பாக சார். இந்த ஒரு கதையே வந்து எதற்காக யார் தமிழ் பெரியார் என்பதை மக்களுக்கு தெளிவாக சுட்டி காட்டக்கூடிய வகையில் இருக்கு அப்படின்ற. இதே மாதிரி இப்போ வந்து பெரியார் அவர்களை இவர்தான் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் அடையாளப்படுத்துது இல்லையா? அந்த கோட்டையை அவ்வளவு எளிமையாக உடைத்து விட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. மக்கள் நினைச்சா கண்டிப்பா எதை வேணா முடிக்கலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற மக்கள் கிட்ட நான் இப்படின்னா இந்த திரை முகத்தில் இருக்கிறனால இந்த கேமராவை பார்த்து பேச வேண்டிய நிலைமையில இருக்கேன். மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிற மக்கள் ஒரே ஒரு முறை யோசிங்க. அதே நான் இப்போ இந்த கேள்வியா நான் என்னோட சகோதரிகிட்ட கேட்க விரும்புறேன். உங்களுடைய அம்மா பெயர் என்ன? என்னுடைய அம்மா சொல்லலாமா? சொல்லலாம் சார். அன்னபூரணி. அவர்களுடைய அம்மா பேரு? இந்திராணி. அவருடைய அம்மா பேரு? இல்ல தெரியல. முடிஞ்சு போச்சு. அப்போ உங்க பாட்டியோட அம்மா பேர் உங்களுக்கு தெரியாது. இதே நிலைமை தான் இன்பநிதி அவர்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல. அப்புறம் என்ன? ஒரு தனி மனிதனை நம்மளுடைய அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம கண்டுக்க முடியாது. ஆனால் அவுரங்கசீப்பை பற்றி படிக்கணும், அக்பரை பற்றி படிக்கணும், ஜஹாங்கீரை பற்றி படிக்கணும்னு சொல்லும்போது நமக்கு வரலாறு எப்படி கஷ்டமானதோ அதுபோல் இது கஷ்டமானது, நமக்கு இஷ்டமானது அல்ல. போட்டு நம்ம மேலே வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா திணித்து விடுகிறாங்க. வாழ்க்கை அதனால நஷ்டமாகி போயிடும். நான் எதுக்கு முனையாக பேசணும்னு சொல்லலை, இது தமிழில் ஒரு இயல்பான ஒரு விஷயம். என்ன பண்ணிடுறாங்கன்னா அடையாளப்படுத்துதல், பிராண்டிங். நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கோங்க, பிராண்டு ஒன்று ஒட்டிடணும். அப்போ மாடல் அப்படின்னு சொன்னால் மாதிரின்னு பேர். இவங்களே என்ன பண்ணுறான்? திராவிட மாடல்.
இந்த பக்கம் ஒரு வார்த்தை அந்த பக்கம் ஒரு வார்த்தை இரண்டும் கலந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த கலப்பினம் என்பது புரட்சி என்றால் இதே முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் செய்து கொண்டிருந்த சாதனை போது பெரியார் அவர்கள், நான் சொல்ற வரலாறு 1930 வரைக்கும் பெரியார் அவர்கள் என்னெல்லாம் செய்து கொண்டிருந்தார் என்பதை வரலாறு கூறும். அதுக்கு பிற்பாடு இன்னைக்கு நீங்கள் வந்து நல்லூர் ஒரு அம்மா இருக்காங்க. நான் ஒரு எபிசோடு பத்தாது, அண்ணன் சொன்னது அவருக்கே பத்தலைன்னும் போது ஆனால் என்னை போல சில பேரும் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமாக நம்மளும் சொல்கிறோம். அதில் நிறைய மறைக்கப்பட்டது இருக்குது. அது வேறொரு காணொலியில் கூட நம்ம சொல்லலாம். ஆமாம், வேறு ஏதாவது இருந்தாலும் இங்கே கேட்கலாம். கண்டிப்பாக சார். இப்போ வந்து இந்த பெரியார்கள் அப்படின்னு அடையாளப்படுத்தியதுல சீமான் அவர்கள் செய்த ஒரு விஷயம், சமகாலத்து பெரியார்னு திருமாவையும் ராமதாஸ் அவர்களையும் அடையாளப்படுத்தியிருக்கிறார். இது சரிதானா? உங்களுடைய பார்வை என்ன? மிகவும் சரியான பார்வை. நான் எப்படி சொல்கிறேன்னா, என்னுடைய மாணவர்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அவங்களாம் எனக்கு பின்னாடியே இருக்கிறவங்கள, காற்றாய் கடலாய் என் பின்னாடியே இருக்கக்கூடியவங்க, என் கொள்கைகளை பிடிச்சிருக்கிறவங்க, அவங்க என்னை வந்து தலைவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லாதவர்கள். அந்த மாணவர்களிடத்தை சொல்லும்போது கூட நான் சொல்லுவேன், தம்பி நீ வந்து அப்ரஹாம் லிங்கனை பாரு, நீ வந்து ஐன்ஸ்டீனை பாரு, எடிசனை பாரு, இப்படிலாம் நீ உன் வாழ்க்கையை பார்க்க வேணாம். உங்கள் மாஸ்டர் என்னை நீ பார்த்து வளர்ந்தாலே போதும். அந்த அளவுக்கு நான் ஒழுக்கமாக இருக்கேன், அந்த அளவுக்கு நான் நேர்மையாளராக இருக்கேன், அந்த அளவுக்கு உனக்கு நான் இருக்கேன், உனக்கு உதாரணமாக இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லி வளர்க்குறேன். இப்போ உடனே என்னை தற்பெருமைனோ என்னை ஒரு கொம்பு வைத்தவர் என்றும் என் மாணவர்கள் நினைக்கல. ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடி அதை பார்த்தாங்க. என்னை மாஸ்டர்னு கூப்பிட காரணமுமே அதுதான். இப்போ இந்த நிலை நமக்கு புரியணும். நம்ம அதுக்கேற்ற கௌரவமாக நடந்து கொள்கிறோமா அப்படின்றது புரியணும். யாரெல்லாம் நடந்து கொண்டார்களோ, ஒரு தந்தையின் ஸ்தானத்திலிருந்து ராமதாஸ் ஐயா அவர்கள், இப்ப அந்த மாஸ்டர், அதாவது இந்த தகுதிகள் சில விஷயங்கள் சொன்னீங்க, அதே கொள்கை உறுதியோடு தான் இப்போது பயணிக்கிறாரா திருமா அவர்கள்ன்ற கேள்வி இருக்கு. அந்த இடத்துல தான் நான் இப்போ இங்கே முடிக்க போறேன். எப்போ வந்து அதே கொள்கை, ஒரு மனிதருடைய கொள்கை எங்க எப்படி மாறுதுன்னு வரணும். இப்போ என்னுடைய 23, 24 வயதுலேருந்து தொடங்கி நான் இன்னைக்கு 50+ வரும்போது நான் என்னெல்லாம் என்னுடைய அனுபவங்களை கடத்தி அடுத்த தலைமுறைக்கு விடணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் என்னுடைய தன்மை. இனி நான் அடுத்தடுத்த பயணிக்கும் பாதை அது. அதே போல வாழ்ந்தவர் வாழ்ந்து கெட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்ந்தவர் என்ற நிலையில் இருந்தும் வீழ்ந்தவர்ன்ற நிலைக்கு மாறும்போது மாறிடும். இப்போ உங்களுக்கு மீம் கண்டென்ட்டாக யாரை நீங்கள் சொன்னாலும் அவருடைய வாழ்க்கை முறை மேல் நோக்கி போகும்போது அவரை நம்ம என்ன பண்ணலாம், நிச்சயமாக வாழ்த்தலாம். இப்போ திருமாவளவன் அவர்கள் போகின்ற பாதை சரியான பாதை என்று அவரே கருதவில்லை என்பதால் அவரே பேட்டி கொடுத்திருக்கிறார், இது திசை திருப்பும் செயல் என்று. ஏன்னா இப்போ நான் உங்களை பாராட்டுறேன், இப்போ உங்களை நான் பாராட்டி உங்களுடைய பேச்சு வளமே நன்றாக இருக்குது. கமெண்ட்ஸில் பார்த்தீங்களா, உங்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாம் சகோதரி தொடர்ந்து நல்லாமா இருக்கீங்களாலாம் விசாரிக்கிறாங்க. அப்போ அவங்கள வாழ்த்தும் போது நீங்கள் அதை ஏற்றுப்பீங்களா? இல்லை நான் நன்றாக பேசவில்லைங்களா? அப்ப அந்த தன்மை உங்களுக்கு இருக்குன்னா அதுதான் உண்மை. அதே தன்மை அவருக்கு இருந்து பயந்து கொண்டு வேற ஏதோ ஒரு காரியத்தாக பயந்து கொண்டு அவர் சொல்கிறார், அது சரியா இருக்கும்னு நான் நினைக்கல. இல்ல, அவர் இன்னொரு வார்த்தையும் பதிவு பண்றாரு. அதாவது சில பேரினுடைய கைப்பாவையாக நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் மாறிவிடக்கூடாது அப்படின்றதை தான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு. அப்படி மாறிவிட கூடாது அப்படின்னு அவர் வலியுறுத்துறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர் பெரியாருக்கான சில விஷயங்களை அவர் உண்மையிலேயே கடத்தி இருந்தால் இந்நேரத்திற்கு அவர் ஆட்சியிலே பங்கும் அதிகாரத்திலே பங்கும் பெற்றிருப்பார். ஒரு காலத்தில் திருமாவளவனை அவர்களை நானும் விரும்பியிருக்கிறேன். அவருடைய மாற்றங்கள் வரணும். ஏன்னா நான் வந்து சாதியை துறந்தவன் தான் மனிதனாக முடியும். மனிதம் தான் நமக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பால் ஏற்றத்தாழ்வில்லை. இதை தான் நான் சொல்கிறேன். ஆனால் பாரதியாரை பற்றி சொல்லும்போது சனாதனவாதிகள் எப்படி விஷம் உங்களுக்குள்ளே தான் இருக்கும், பாம்பு அப்படி தான் இருக்கும்னு ஒவ்வொருத்தவங்க பேசும்போது அவர்கள் பெரியார் என்ற நிலையில் உண்மையிலே இருக்கிறார்களா, அல்லது அவர்களும் கடைசியில் தான் சொல்லுவாங்க எல்லாமே நடிப்பா கோபால்ன்ற மாதிரி இருக்காங்க, தெரியல. கண்டிப்பாக சரி. இப்போ நீங்களே பல முரண்பாடுகளை சொல்றீங்க திருமா அவர்கள் விஷயத்துல. அப்போ வந்து மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறது அவர் மீது. குறிப்பாக என்டிகேக்கும் விசிகாவுக்கும் ஒரு போர், பனிப்போர் மாதிரி வார்த்தை போர் வந்து நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல சீமான் அவர்கள் திருமாவை புகழ்ந்து பேசுவது அப்படின்றது சரியான பாதை தானா, அது ஒரு சரியான அரசியல் தானா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ நீங்க என்ன திட்டுறீங்கன்னா நான் உங்க மேல கோபம் தானே படணும். நான் உங்களை பாராட்டுகிறேன் அப்படின்றது வந்து இது வந்து ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் என்பதை தான் திரும்ப அந்த இடத்துல குறிப்பிடுறாரு. அதாவது எப்படின்னா ஒரு விஷயம் இருக்குதுங்க. யாரோ ஒருத்தர் எனக்கு என்னைக்கோ ஒரு நல்லது செஞ்சிருக்காரு, யாரோ ஒருத்தர் எனக்கு என்னைக்கோ ஒரு தீயதை செஞ்சிருக்கிறார். சீர்தூக்கி பார்க்குற தன்மை இருக்கணும். அதுதான் துலாக்கோல்னு சொல்லுவோம். நம்ம வந்து எப்படி துலாபாரம், எப்படி நம்ம வந்து இரண்டு பக்கமும் சரியாக நிற்கிறோம் அப்படின்றத பார்க்கணும். இவர் பல மேடைகளில் ஏறி இருக்கிறார், விடுதலை சிறுத்தைகள் மேடைகளும் ஏறி இருக்கிறார். கருத்துக்கள் நன்றாக இருப்பதை எடுத்துக்கொள்ளும் தன்மை தான் அண்ணனுக்கு. இப்போ நான் எதுனாலும் அதே தான் சொல்கிறேன். ஆனால் இவர் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து
தலைமையை ஏற்றுக்கொண்டு அனைவரையும் அரசியல் படுத்தி ஒரு சிறந்த தலைவராக உருவாகி இருக்கும் என்பது உண்மையானால் அந்த தொண்டர்கள் இந்நேரத்துக்கு அவரை கொண்டாடி இருக்கணும், அவருக்கு வந்து ஒன்றாக இருக்கணும். அந்த தொண்டர்களில் பல பேர் செதறி போய் இருக்கிறதுக்கு, ஏன் பல இடங்களில் செதறி போயிருக்காள். இந்த இவர் இருக்கார் நம்ம ஹெச் ராஜா அவர்கள் வந்து என்ன சொல்லுவார்னா, விசிகே வந்து விழுப்புரம் சிதம்பரம் கட்சின்னு சொல்லுவார். அந்த 2 இடங்களில் மட்டும் எப்படி இருக்குது? இப்போ அந்த மாதிரி இல்லையே, அவர்களுடைய சமூகம் பூர்வக்குடி சமூகம், பல இடங்களில் இருந்த சமூகம். அப்படி இருக்கும்போது அதில் எப்படி சொல்லணும்? இந்த சமூகம் சொல்கிறதுனா அவர் அடையாளப்படுத்தியிருக்க சமூகம். இதை ஏன் சொல்கிறேன்னா, ஒருத்தருக்கு ஒரு காணொலியில் கமெண்ட் போட்டிருக்காரு, என்ன அறிவுசால் சமூகம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்களே, அப்போ உங்கள் சமூகத்தையான்னு கேட்டேன். ஆமாம், என் சமூகம் தான் தமிழ் சமூகம். இதில் என்ன இருக்கு? அது புரிதல் இல்லாதவங்க ஜாதியை கடந்ததுக்கு அப்புறமும் இன்னும் நீ ஜாதியை தூக்கிட்டு இருக்கேன்னா அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் நில்லு. அப்போ அவங்களுக்குள்ள பனிப்போர் இல்லாமல் இல்லை, அவங்களுக்குள்ள பனிப்போர் இருக்குல்ல. இந்த 2 தொண்டர்களுக்குள்ளே தெளிவான புரிதல் இருக்குது. அவர் தலைவர் வேறு வழி இல்லாமல் சந்தர்ப்ப காரணம் ஒரு பயத்தினால அந்த பக்கம் இருக்கிறாருன்னா பின்னால் அவர் வந்து தன்னுடைய முடிவுகள் தவறானது கூட நினைச்சிக்கலாம். அவர் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்லாம் நான் வியந்த ஒரு தலைவர். உண்மையிலேயே அந்த 89-90 காலகட்டங்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவர்லாம் ஆகச்சிறந்த பெரியார் இருக்கேன். என்னென்ன இங்கிருந்து மாறி அங்கிருந்து மாறி இந்த கட்சிக்கு மாறி இந்த கூட்டணிக்கு மாறி அவருக்கு எப்படின்னா எதாவது நல்லது செய்து விட மாட்டோமான்ற எண்ணம் தான் எல்லாருக்குமே இருக்கு. ஆனால் இந்த திராவிட சித்தாந்தத்திலிருந்து அவர்கள் வெளியில வந்து திரும்ப வேற வழி இல்லாமல் சிக்கிக்கொண்ட சின்னாபின்னமானவர்களாக இருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். இப்போ பொங்கல் வந்து நெருங்கக்கூடிய வேளை, பொங்கல் பரிசு தொகை 3000 வந்து சிறப்பு தொகையாக அறிவித்திருக்குது தமிழக அரசாங்கம். இது மக்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டா, இன்னொரு பக்கம் வந்து யாருமே எதிர்பாராத விதமாக வந்து பாத்தீங்கன்னா இலங்கை தமிழர்கள் அந்த கேம்ப்ல இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த பரிசு தொகை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப நாளைக்கு முன்னாடி அற்புதமான ஒரு திரைப்படம் வந்தது. அது வந்து கதாநாயகன் நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, அந்த படத்தின் பெயர் மன்னிக்கணும். பாண்டியராஜன் அவர்கள் நடித்திருப்பார். அதில் வந்து இப்படி தான் இருக்கும், ஒரு பெரிய ஒரு சேரை கொண்டு வந்து போட்டுருவாங்க. இது வந்து பகதூர் ஹைதர் அலியோட பேரனோட சேர் அப்படின்னு சொல்லி அது உடனே விற்பனைக்கு வருவோன்னு சொன்னான். ஒருத்தர் உடனே 1000ன்னு ஆரம்பிப்பார், 2000, 3000, 5000, பிம்பிளிக்கு பிளாக்கின்னு கடைசியில் பிஸ்கத்தே அப்படின்பா. அதே மாதிரி தான் இவங்க பொங்கலுக்கு பரிசுன்னு ஒரு திராவிட கட்சி 1000ன்னு ஆரம்பிச்சிது, அடுத்த கட்சி 2000ன்னு ஆரம்பிச்சிது, அடுத்து இவங்க உடனே 3000ன்னு ஆயிடுச்சு. அடுத்து இன்னும் யாராவது ஒருத்தர் வருவார், மாசுக்கு கிளம்பி வருவார், நாங்கள் வந்தால் 5000 கொடுப்போம், நாங்கள் வந்தால் 10,000 கொடுப்போம். இந்த பசங்கள்லாம் கன்ஃபியூஸ் ஆகிப்போயிட்டு பிம்பிளிக்கு பிளாக்கின்னு கடைசியில் சீமான் முன்னாடி பிஸ்கோத்துன்னு நிற்கிற நிலைமை வந்துட போகிறது. அவர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதெல்லாம் வந்து தெரிஞ்சு போயிடும். என்ன வாங்கிக்கோங்க, கொடுக்கறத வாங்கிக்கோங்க. இல்ல, அந்த ஈழ தமிழர்கள் அந்த கேம்ப்ல வந்து ஒரு அடிமையாக வாழக்கூடிய நிலைமை இன்னைக்கு இருக்கு. எனக்கு வந்து இந்த 3000 பெருசு கிடையாது, எங்களுடைய இந்த அடிமை சங்கலையை உடைத்தெறிங்கள், நாங்களும் உங்களை போன்ற தமிழர்கள் தான் அப்படின்ற ஒரு நிலைக்காக போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போய் 3000 கொடுத்து வாய் அடிக்கிறது அப்படின்றது எந்த மாதிரியான ஒரு? இதைத்தான் வந்து தைரியமாக கேட்பதற்கு திராணி இல்லாத அரசாங்கம் இருப்பதாக நான் நினைக்கிறேன். எப்படின்னா, இந்த அரசாங்கம் நினைச்சிருந்தா, மாநில அரசு நினைத்திருந்தா எத்தனை முறை மத்தியில் ஆட்சியில் இருந்திருக்காங்க. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கண்டிருக்க முடியும். இது காண முடியாது, பிரச்சனைகளை தீர்வு காண முடியாது. அவர்களை குடிமக்களாக அங்கீகரித்து எங்கள் குடியில் ஒரு ஆள்பாணின்னு சொல்லணும். அதை தான் நான் வந்து சொல்கிறேன், தமிழ் ஈழ அகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஈழம்ன்ற வார்த்தைக்கு ஈழ அகம்னா என்ன? அகம்னா உள்ள இருக்கு, கிழக்கு பகுதியின் கீழே. நான் பல தடவை சொல்கிறது தான், மேல் மருவத்தூர்னு சொன்னால் அது மேற்கே இருக்கக்கூடியது, கீழ் மருவத்தூர்னா கிழக்கே இருக்கக்கூடியது. அப்போ கீழழகம், தமிழ் ஈழ அகம், அப்போ கீழே கிழக்கு பகுதியில் இருக்குது, அதுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பகுதியில் இருந்த எங்கள் மக்களை, எங்கள் இனத்தவரை நீங்கள் வந்து இந்த பக்கம் வந்திருக்காங்கன்னா எத்தனை நாடுகள் ரெடியாக இருக்காங்க ஏற்றுக்க? நமக்குன்னு ஒரு இடம் இல்லை. அப்போ இவங்களை நீங்கள் ஏன் ஏற்றுக்கல? உங்களுக்கு மனப்பக்குவம் இல்லைன்னா உங்களுடைய எண்ண ஓட்டம் அவர்கள் தமிழர்களாகவே நீங்கள் ஏற்கலை, அல்லது உங்களுக்கு தமிழர்களை வாழ வைக்க விருப்பம் இல்லை. அந்த நிலை நாளைக்கு நமக்கு வந்துடக்கூடாது. அது எப்படி நடக்கும்னு தெரியல. இவர்கள் மத்திய அரசிடம் பேசி இதற்கு சரிப்பட்டு அதை ஒன்றிய அரசிடம் பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டியிருந்திருக்கலாம். கட்டலை. என் அன்பு சொந்தங்கள், இதுக்கு விரைவில் ஏதாவது இறைவன் வழி செய்யணும்னு நினைக்கிறேன். இன்னொன்று, இப்போ வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு இருந்ததை மாற்றினாங்க, அது ஏடிஎம்கே தான் மாற்றுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் 61 புதிய பேருந்துகளை விட்டுருக்காங்க. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு அரசுன்னு ஒட்டுங்க, அரசு போக்குவரத்து எந்த அரசு அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருந்தாங்க. புதிய பேருந்துகள்லையும் அதே அரசு போக்குவரத்து கழகம் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் தமிழ்நாடுன்ற பேர் ஒட்டுறதுக்கே பிரச்சனைனா அப்போ தமிழர்களினுடைய நிலை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? இது வந்து ஒரு அபாயகரமான அரசியலை வெளிப்படுத்துகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இந்த கேள்வியில் 2 வகையாக பிரிச்சுக்கிறேன். இந்த இரண்டாவது நான் ஒரு நாள் மறந்துட்டேன்னு ஞாபகப்படுத்துங்க. முதல் கேள்வியை எப்படின்னாக்க, இந்து அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து உருவாகவே இல்லை.
எப்படின்னா வெள்ளைக்காரர்கள் உள்ளே வந்தார்கள். அவங்க வந்த உடனே என்ன சொல்லிட்டாங்கலாம், வா இவன்லாம் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினவர்கள், இவர்கள்லாம் வந்து கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவினவர்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இஸ்லாமியனோட தான் ஞாபகத்துக்கு வருது சகோதரி. தமிழ் பெரியார் நான் ஒருத்தவங்களை சொன்னேன் இல்லையா, அவங்க பேரை சொல்லுங்க பார்ப்போம். முத்துலட்சுமி ரெட்டி. அவர்கள் முஸ்லிம் இந்தியன் உமன் அசோசியேஷன், முஸ்லீம் விமன் அசோசியேஷன் ஒன்றா 1927 ஆரம்பிச்சாங்க. அதை விட பெரிய புரட்சி இருக்க முடியுமா? அது ஒரு ஒற்றுமைக்காக சொல்லுவாங்க. அப்போ இந்த இஸ்லாமியர்கள்லாம் தனியாக இருக்கிறத இவங்க எல்லாரையும் நம்ம சொல்லிட்டு மீதி இருப்பவரை எல்லாம் ஒரு பேரில் சொல்லணும்னு சொல்லி அவங்க இண்டஸ்ன்றத மைண்டில் வச்சுக்கிட்டு சிந்து சமவெளின்றதை மனசுட்டு அவங்களுக்கு வாயில் வரதான் கேட்மாரான் அப்படின்னு சொல்ல வரமா, இவன் கட்டுமரம்னு நம்ம சொன்னதை அவன் புரிஞ்சுக்கிட்டது கேட்மாரான் அப்படின்ட்டு போயிட்டான். அதுதான் இன்னி வரைக்கும் ஆங்கிலத்தில் இருக்க வழக்கில். அதே மாதிரி இண்டஸ்ன்னு சொன்னதை இந்துன்னு திருப்பி விட்டான். அது காலப்போக்கில் இந்துக்கள்னால் யாருன்ற அடையாளமின்மையை உருவாக்குவது போல அரசு பேருந்துன்னு சொல்லி கடைசியில் தமிழ்ன்ற வார்த்தையை அழிக்கப்பட்டு விடுமோன்ற கவலை நியாயமானது. இன்னொன்று, எனக்கு நாளை திராவிட பேருந்துன்னு மாறிடுமோ அப்படின்ற ஒரு ஐயமும் இருக்கு. அது புரட்சி அதுக்கப்புறம் எப்படி வெடிக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. மக்கள் மனசில் இப்பெல்லாம் எப்படின்னா வாக்கு புரட்சிக்கு தயாராக இருக்காங்க. அப்படி வந்து அந்த மாதிரி மாற்றங்கள் ஏதேனும் ஒன்று ஏற்பட்டு இல்லை சார், இன்னைக்கு தமிழ்நாடு பேருந்து இல்லைன்றத நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கா? மற்ற கட்சிகள் வாய் திறக்கல. அதுதான் சொல்றேன். ஏற்கனவே இங்க அண்ணன் வந்து என்ன பேட்டி வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு, நீ எல்லாரும் அந்த பக்கம் போய் நின்றுட்டு இருக்க, ஒரு ஒற்றை நம்பிக்கை ஒற்றை மகனாக அவர் எல்லாரையும் எதிர்த்து பண்ணிட்டு இருக்காரு. இந்த கட்சி வரலன்னு நீங்க கேட்கறதுல எப்படி ஒரு நியாயம் இருக்க முடியும்? அவங்க வராமல் அவங்க தான் வரலன்றது தான் ஊரறிஞ்ச உண்மை. மக்களுக்குள்ளே எடுக்கிறது தான் அந்த புரட்சி. அது இந்த வாக்கு புரட்சி ஏற்பட்டுரும் நான் நம்புகிறேன், நடக்கணும். இல்லை, இப்போ என்னை பொறுத்தவரை இப்படி நடக்கக்கூடிய இந்த காலநிலை சூழ்நிலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல், அதாவது 2026 தேர்தலை திராவிடர்கள் தனியாக தமிழர்கள் தனியாக பிரித்து விடுமோ, இவர்களுக்குள்ளேயே வந்து பிரச்சனையை உண்டு பண்ணி விடுமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. திராவிடர்கள் எப்படின்னு என்னன்னே முதல்ல தெரியல. அதை நம்ம சரி பண்ணுறதுக்கான வழிமுறைகளை நோக்கி மட்டும்தான் நம்ம இப்போ பயணப்படணுன்றது தான் நான் கருதுகிறேன். இல்லை, நம்ம பார்க்கக்கூடிய வகையில் திராவிடர்கள்லாம் பிறமொழியாளர்கள், ஏன்னா அவங்க தான் பிறமொழியாளர்களாக நம்ம ஆண்டு கொண்டு இருக்காங்க, தமிழர் கையில் ஆட்சி இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையை தான் சீமான் அவர்கள் தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். அப்போ தமிழர்கள் உணர்ச்சி பெறணுன்றது அவருடைய வாக்கும். இந்த பக்கம் திராவிடர்கள் பிறமொழியாளர்கள் வந்து அவங்க இருக்கிறதே எங்களுடைய அதிகாரத்தை பிடுங்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க அப்படின்னு இருவருக்கும் இடையே ஒரு மோதல் போக்கு ஏற்பட வாய்ப்பு ஆகிவிடுமோ இந்த அரசியல் சூழ்நிலை அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லை, இந்த அரசியல் சூழ்நிலை அப்படிதான் ஆகி கொண்டிருக்கிறது. இதில் வந்து ஐயப்படுறதுக்கே ஒன்றுமே இல்லை, அப்படிதான் ஆகிட்டு இருக்குது. இது கொண்டொடிக்க வேண்டும்ன்றதான் என்னுடைய தீர்க்கமான எண்ணம். அதனால தான் நான் வந்து எல்லா லெகசியும் சொல்லுவாங்க. சும்மா எனக்கு வந்து பிறப்பினால இல்லை அடையாளம். நான் கல்வியாளர் என்ன செஞ்சிருக்கணும் அதை நோக்கி தான் நான் இருக்கிறேன். என்னை போல பல ஆசிரியர்கள், என்னை போல அறிவாளிகள், நான்லாம் கொஞ்சம் தாங்க தமிழில் நம்ம இத்தினூண்டு தான் நான் எனக்கெல்லாம் தெரியும். என்னை உருவாக்கிய என் ஆசிரியர் இருப்பார், என்னை போன்ற மாணவர்களை உருவாக்கிய ஆசிரியர்கள் இருப்பாங்க, பல பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று நிகழ்ந்து விடும் அப்படின்றதான் நான் பார்க்குறேன். இப்போ சீமான் அவர்களிடம் நீங்கள் ஒரு கோரிக்கை வைக்கணும் அப்படின்னா, தமிழ் மக்களுக்காக, தமிழ் இனத்துக்காக இது இன்னும் செய்யுங்க தொடர்ந்து பணிகள் அப்படின்னா என்ன மாதிரி சொல்லுவீங்க? செய்வதை தொடர்ந்து செய்யுங்கள். நேரம் காலம் கூடி வந்தால் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நம் தமிழ் தேசிய கொள்கையின் அடிப்படையில் சிறப்பான ஒரு கூட்டணி வந்தால், சிறப்பான ஆட்கள் தமிழ் தேசிய பார்வையை ஏற்றுக்கொண்டு வந்தால் அவர்களுக்கும் அடைக்கல கொடுங்கள் அண்ணா. தமிழ்நாட்டை அடைந்தே தீர்வோம். தமிழ்நாடு அல்ல, தமிழ்நாடு சிறப்பு பெயரை நீங்கள் உருவாக்க வேண்டும். TAMIL என்று ஆங்கிலத்தில் எழுதாமல் THAMIZH என்று எழுத வேண்டும். அதற்கு உண்டான வழிகளையும் நாம் செய்ய வேண்டும். நான் கோரிக்கை வைப்பேன், நீங்கள் முழுதலர் ஆனும் போது. கண்டிப்பாக தொடர்ந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.